கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். ஆமென் ஏசப்பா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மட்டுமா எங்களை கிருபையாய் நடத்தி வந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் எத்தனை நன்மைகள் செய்திருக்கிறீரப்பா. நாங்கள் எப்படி மறப்போம் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் செய்த நன்மைகளை ஒவ்வொரு நாளும் நினைவுற செய்கிறவரே, உங்களுக்கு நன்றி அப்பா. எங்களுக்கு ஜீவன், சுக, பலன், ஆரோக்கியம் எல்லாவற்றையும் கொடுத்து எங்கள் மேல் வைத்திருக்கிற உடைய அன்பை நீங்கள் வெளிப்படை செய்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் கேட்பதற்கு முன்பாக எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீ முன்கூட்டியே அறிந்து அதை எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணுகிற எங்கள் மேல் அக்கறை உள்ள தேவனாய் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை விசாரிக்கிற நல்ல தகப்பன் எங்களுக்கு இருக்கிறீங்க ஆண்டவரை. உமக்கு கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தரின் ஆலோசனைக்காக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனம் எந்த சூழ்நிலையில் யாருக்காக சொல்லப்பட்டது என்றால், இஸ்ரவேல் ஜனங்களுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை. 30ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களும் ஆகிய முரட்டாட்டம் உள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். எகிப்தினுடைய பார்வோன், எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுடைய பலத்திலே பலன் கொள்ளவும் விளக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும். அப்படி என்றால் எகிப்தின் பழைய வாழ்க்கையாகிய பாவ வாழ்க்கையிலேயே அந்த பலத்திலே இருக்க வேண்டும், அந்த எகிப்தின் நிழலிலே ஒதுங்க வேண்டும். அதாவது பழைய பாவ வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, அப்படிப்பட்டவர்களை தான் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அவர்கள் கர்த்தரை விட்டு தூரமாய் போனாலும், கர்த்தருக்கு விரோதமாய் அவர்கள் செய்த பாவங்கள் அதிகமாய் இருந்தபடியினாலும் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு பாவம் பெருகின, அதாவது கர்த்தர் வெறுக்கக்கூடிய ஒரு ஜனம், கர்த்தர் வெறுக்கக்கூடிய ஜனத்திடம் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அது மாத்திரமல்ல, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். நீங்கள் மனம் திரும்பும்படி நீங்கள் இருப்பீர்களானால் உங்கள் மேல் மனதுருகும்படி கர்த்தர் இறங்குவார். உங்கள் மனதுருகும்படி, உங்கள் மேல் மனதுருகும்படி அவர் எழுந்திருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் பழைய பாவ வாழ்க்கைகள், பாவ காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களில் நாம் ஈடுபட்டு கொண்டிருப்போமானால் அதை எல்லாவற்றையும் திருப்பிவிட்டு நாம் என்ன செய்ய வேண்டுமென்றால், மனம் திரும்பி அவருடைய சமூகத்தில் நம்முடைய பழைய வாழ்க்கைகள், பழைய பாவங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு தள்ளிவிட்டு அவருடைய சமூகத்தில் நாம் அமர்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு இறங்கும்படியா அவர் காத்திருப்பார். நம்முடைய ஜெபத்தை கேட்கும்படியாய் அவர் காத்திருப்பார். நமக்கு பதில் கொடுக்கும்படியாய் அவர் எழுந்திருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, இதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் அவருக்கு காத்திருக்கிறவர்கள் அனைவரும் பாக்கியவான்கள் என்று. அவருடைய சமூகத்தில் அவருடைய இரக்கங்களுக்காக,
அவருடைய தயவுக்காக, அவருடைய கிருபைக்காக காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் கிருபையாய் எல்லாவற்றையும் கொடுக்க அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, நாம் இந்த வசனத்தை மட்டும் பார்த்துவிட்டு கர்த்தர் நீதி உள்ள தேவன், அவர் நீதி செய்வார் அப்படின்னு சொல்லியெல்லாம் நம்முடைய பழைய காரியங்களை வைத்துக்கொண்டு நம்முடைய சமூகத்தில் நாம் உட்காரும் பொழுது அவர் நீதி உள்ள தேவன்தான். ஆனால் நம்முடைய பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தினால் மாத்திரமே அவர் நீதி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய இதயத்தை நாம் இந்த நாளிலே நிதானித்து அறிய கடவோம். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய இதயத்தில் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், யார் மீதாவது நமக்கு கோபம் கசப்பு இருக்குமானால், இல்லை நம்ம பழைய பாவங்கள் நம் இதயத்தில் எங்கேயாவது ஒட்டி கொண்டிருக்குமானால், பிரியமில்லாத காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம் இதயத்தில் இருக்குமானால், அது எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு அவரை நோக்கி அவரிடத்தில் நாம் மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் நீதி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளை, அப்பொழுதுதான் நாம் கேட்கிற ஜெபத்திற்கு, நாம் செய்கிற ஜெபத்திற்கு அவர் என்ன செய்கிறார் என்றால் உருக்கமாய் இறங்கி 19வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்குது, சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டீராய். உன் கூப்பிடுதல் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார் என்று இந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அவர் உருக்கமாய் இறங்குவதற்கு காரணம் என்ன என்றால், நமக்கு நம்ம இதயத்தில் பழைய பாவங்கள், பழைய தேவையில்லாத விஷயங்கள், யார் மீது கோபம், வெறுப்பு, பொறாமை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் உள்ளத்தில் வைத்து கொண்டு நாம் அழுது கொண்டிருந்தோம்ல, அந்த ஜெபத்துக்கு பதில் வரவே வராது. அன்பு பிள்ளைகளே, அது எல்லாவற்றையும் நீக்கி போட்டு அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், உன் கூப்பிடுதல் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார் என்று. அப்பொழுது நீ அழுது கொண்டிராய். நீ அநேக காரியங்களை குறித்து நீ அழுது கொண்டு இருக்கும் பொழுது நீ நினைக்கலாம், நான் இவ்வளவு கண்ணீர் வெடிச்சு ஜெபம் பண்றேனே, கடவுளுக்கு கண்ணு இல்லையா, என் ஜெபத்தை கேட்க மாட்டாரா என்று உங்க உள்ளத்தில் நீங்கள் தோணலாம், உங்களுக்கு எண்ணங்கள் தோன்றலாம். அன்பு பிள்ளைகளை, அதுக்கு முன்பாக கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார்? நம்முடைய பழைய காரியங்கள், தேவையில்லாத காரியங்கள், கர்த்தரை பிரியப்படுத்தாத காரியங்கள், வேதனைப்படுத்தக்கூடிய காரியங்கள் உள்ளத்தில் இருக்குமானால் அதை எல்லாவற்றையும் நீக்கி போட்டு அவரிடத்தில் நாம் மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் நம்முடைய அழுகையை மாற்றி நம்முடைய ஜெபத்திற்கு உருக்கமாய் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் நம் இருதயத்தை ஒவ்வொருவரும் நம்முடைய இதயத்தை நிதானித்து அறிய கடவோம். நம் இதயத்தில் என்னென்ன எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது, என்னென்ன காரியங்கள் நம் உள்ளத்தில் வைத்து கொண்டு இருக்கிறோம், பிரியமில்லாத காரியங்கள் என்னெல்லாம் இருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி விட்டு இந்த சமூகத்தில் போய் அப்பா அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு காத்திருக்கும் பொழுது நம்ம என்ன விண்ணப்பத்திற்காய் இவருடைய சமூகத்தில் கண்ணீர் வடிக்கிறோமோ அந்த கண்ணீர் எல்லாம் துடைத்து அந்த கண்ணீரை கண்டு அவர் என்ன செய்கிறார் என்றால் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில். நம்முடைய அழுகையின் சத்தத்தை கேட்ட உடனே அவர் என்ன செய்கிறார் என்றால் மறு உத்தரவு அருளுகிற தேவனாய் இருக்கிறார். நாம் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு கண்டிப்பாய் அவர் பதில் கொடுப்பார். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் நம் இதயத்தை ஆராய்ந்து அறியப்படவும், கர்த்தருக்கு பிரியமான காரியத்தில் இதயத்தில் வைப்போம். அவருடைய சமூகத்தில் நாம் கேட்கிற ஜெபத்துக்கு கர்த்தர் கிருபையாய் அவர் மறு உத்தரவு கொடுக்க அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார், அவர் நீதி உள்ள தேவனாய் இருக்கிறார். என்று பிள்ளைகளை, வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.